மகர ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள். மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்குது. இந்த குருவின் அதிச்சாரத்தில் ஒரு 10 to 20% நெகட்டிவ் இருக்குது. இந்த 10 to 20% நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மகர ராசி அன்பர்கள் இப்போ தான் கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகி வரக்கூடிய ஒரு நேரம். கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் நடக்குது. ஒரு தெளிவான ஒரு சிந்தனை பிறக்குது. ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஒரு இடத்துல வேலை மாறி இருக்கீங்க. சில பேருக்கு பிஸ்னஸில் புதுசாக ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும். புதுசாக பணம் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுறேன்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய குருவின் அதிச்சாரம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு 105 நாள் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய உடம்பை நல்லா பார்த்துக்கணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் உழைப்பாளி தான் இல்லைன்னு சொல்ல, சோறு தண்ணிலாம் உழைச்சிருப்பீங்க. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை பண்ணியிருக்காது. ஆனால் அந்த குருவின் அதிச்சாரம் அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்போது உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளில காமிக்கும். ஒரு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இப்போவே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்குன்னா கரெக்டாக மருந்து மாத்திரை ரெகுலராக டாக்டரை பார்க்குறது செய்கிறது எல்லாமே சரி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கவனமாக இருங்க. அதேமாதிரி பணம் நிறைய வரும். அதில் எந்த தடைகளும் இருக்காது குருவின் அதிச்சாரத்தில். ஆனால் வரும்போது பின்னாடி கடனும் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கடன் வாங்கும்போது என்ன ஆகுனா, சரி நாளைக்கு காசு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு 5 ரூபா வட்டி வாங்குறது, தண்டல் வாங்குறது, மீட்டர் வட்டிக்கு வாங்குறது அப்படின்னு நினச்சி வாங்கினீங்கன்னா இந்த 105 நாளில் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பணம் வராது. அப்போ என்ன பண்ணுவீங்க? மாட்டிப்பீங்க. திருப்பி பழைய மாதிரி ஐயோ திருப்பி கடன் பிரச்சனையா, என்னால் தாங்க முடியாது சார், நான் ஏற்கனவே பட்டுட்டேன், போதுன்ற அளவுக்கு இருக்குது, எனக்கு ஏற்கனவே கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கீங்க. அதனால் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் பண வரவுகளில் கம்மியாக ஆகாது. பணம் கொடுக்குறேன்னு சொல்கிற இடத்துல கமிட் பண்ணிக்காதீங்க. இந்த அக்டோபர் 31 ஜனவரி 24 வரைக்கும் என்ன சார் 105 நாள் யார் சார் பொறுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ அந்த கமிட்மெண்ட் இல்லாத வேலைகளை செய்து கொள்வது நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலை மாறணும்னு நினைக்காதீங்க, வீடு மாறணும்னு நினைக்காதீங்க, வீடு வாங்கணும்னு நினைக்காதீங்க, இடம் வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஆனால் இடம் விற்கலாம், வீடு விற்கலாம், அதன் மூலமாக பண வரவுகள் வரும். அந்த பணம் வரும்போதே என்ன ஆகுன்னா, ஐயோ வந்த பணத்தை வேறு எதாவது பண்ணிடணும், செஞ்சு போயிடணும் வந்துடணும்னு எதுக்காக விற்கிறீங்களோ அந்த தேவையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை செஞ்சுருவீங்க. இப்போ ஒரு லோன் கட்ட வேண்டியிருக்குன்னா லோன் கட்டாமல் வேறு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிவிடுவீங்க. அப்போ அந்த லோனை கட்டுறது வரக்கூடிய பணத்தை பர்ஃபெக்டாக எந்த தேவைக்காக அந்த பணம் வந்துச்சோ அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு லோனே வாங்குறீங்க வச்சுக்கிங்க, பிஸ்னஸ்க்காக வாங்குறீங்க, அந்த பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். திருப்பி கடன் கட்டுறது யூஸ் பண்ணால் திருப்பி பணம் பிஸ்னஸ்க்கு இருக்காது. திருப்பி கடனும் ஆகி போயிடும், பிஸ்னஸும் நடக்காது, திருப்பி கடனை கட்டுற மாதிரி ஆயிடும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதேமாதிரி வேலை செய்கிற இடத்துல நிறைய சில வம்பு வழக்குகள் அவமானங்கள்லாம் வரும், கெட்ட பேர்லாம் வரும். கொஞ்சம் அதை கடந்து போங்க. சரி விடு, அவர் பேசிட்டு போகிறார் விடு, மேனேஜர் தானே பேசிட்டு போகிறாரு, கூட இருக்கிறவர் தானே பேசிட்டு போகிறார் விடு, அவங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுப்போம், நம்ம என்றைக்காக இருந்தாலும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருங்க. தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க. தேவையில்லாத சண்டைகள் வரும். அதுவும் முக்கியமாக குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனைவி கிட்ட சண்டை போடுறது, கணவர்கிட்ட சண்டை போடுறது, அம்மா கிட்ட சண்டை போடுறது, அப்பா கிட்ட சண்டை போடுறது, கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை போடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாகிரதையாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும், மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய மகராசி என்னென்னா வெளிநாடு போய் அங்கே போய் திருப்பி வந்துட்டா என்ன சார் அப்படின்னு விட்டுருவீங்க. அது மாதிரி இல்லாமல் வேலையை எடுத்துக்கோங்க. வெளியூருக்கு வேலை கிடைக்குதுன்னா எடுத்துக்கோங்க. வெளியூர் பிரயாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, போயிட்டு வந்துருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. அந்த திருமணம் பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு வரனை பார்க்குறது, அவங்களுடைய ஃபேமிலியை செக் பண்ணுறது, பார்க்குறது, நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசிட்டு வருது, அந்த கல்யாணத்தில் செய்ய வேண்டிய சீர் சடங்குகள்லாம் கரெக்டாக பேசி இதான் பண்ண போகிறோம், இதான் பண்ண மாட்டோம் அப்படின்னு முதலே பேசிட்டு பண்ணுங்கள். இல்லைனா திருமணத்தில் கடைசியில் நீங்கள் அதை செய்யலை இதை செய்யலைன்னு கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதுமாதிரி காதல் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் பேசுகிற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. தேவையில்லாத தப்பான விஷயம் எதாவது பேசிங்கன்னா உடனே சண்டை வந்து காதல் பிரச்சனை வந்து பிரேக்கப் ஆயிரும். அதில் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் பண விஷயம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் வந்து கொடுத்துட்றேன் வாங்கிடுறேன்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா அக்டோபர் 31 ஜனவரி 25 வரைக்கும் பண போக்குவரத்தில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், தடைகள் இருக்கும், தாமதங்கள் இருக்கும். அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா
பக்கத்தில் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரும் நாகரையும் வழிபாடு பண்ணுங்கள். இதை பண்ணும்போது என்ன ஆகுனா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்ட மாட்டீங்க. சண்டை குறையும், வேலையில் தொந்தரவுகள் குறையும், பண நஷ்டம் இருக்காது, உடல் நலத்தில் பாதிப்புகள் இருக்காது. இது என்றைக்கு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா சனிக்கிழமை காலையில் கிளம்பி போயிடுங்க. ஒரு 9 to 10 போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். இல்லை சனிக்கிழமை எந்த நேரமாக இருந்தாலும் சரி, சாயங்காலம் 6 மணிக்குள்ளே போனாலும் அரச மரத்தடிகளில் விநாயகரும் நாகரையும் வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அந்த விஷயத்தை செஞ்சிங்கன்னா அதில் சக்ஸஸை கிடச்சிரும். நெகட்டிவ் இருந்தால் அந்த வேலை நடக்காமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, குரு பார்த்திங்கன்னா வேகமாக சில வருஷங்கள் நகரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சூரியனுடைய தாக்கத்தினால ஏற்படும். அப்போ அந்த வேகமாக நகரும்போது பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற ராசியிலேருந்து வேறு ஒரு ராசிக்கு வரதான் குருவின் அதிச்சார பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எப்போ நடக்குது அப்படின்னா அக்டோபர் மாதம் 31 ஜனவரி மாதம் 24 வரைக்கும் அந்த 105 நாட்கள் பலவிதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பதும் கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அது டைம் கம்மியே தவிர, ஆனால் சேஞ்சஸ் வருமா சார், என் லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்குது, வேலை இல்லாமல் இருக்கேன், தொழில் பிரச்சனை இருக்குது, மாற்றங்கள் வருமானா கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அதே போல் இந்த குருவுடைய பார்வை பலனாலும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா குரு அப்படின்னு கூட சொல்லக்கூடியவர் சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுப கிரகம் என்ன பண்ணுன்னா பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எதுனா குரு தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாற்றம் நடக்குது. இப்போ அந்த குரு பயிற்சியில் வச்சுக்கோங்க, நிறைய பேர் கஷ்டத்திலேயே வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருக்கும். அந்த குரு பயிற்சி ஆனால் தான் ஒரு வருஷம் நல்லா இருக்குது, ஒரு வருஷம் மோசமாக போச்சு, ஒரு வருஷம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பயிற்சினால் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் குரு தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தனக்காரகனால் பண வரவுகளை கொடுப்பார். இப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே என்ன பிரச்சனை, பணம் வந்தால் போதும் சார் எல்லாமே சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதேமாதிரி சுப நிகழ்ச்சிகளை கொடுப்பார், உறவுகளுக்குள்ளே நல்ல சந்தோஷமான ஒரு விஷயத்தை கொடுப்பார். அதெல்லாம் காரணம் குரு தான். அவருடைய பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, அதே மாதிரி இந்த குருவின் அதிச்சார காலகட்டங்களில் எந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணால் இன்னும் என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு அதற்கான பிரார்த்தனைகள், அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகளை சொல்ல போகிறோம். டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். இன்னும் உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய பலம் நல்லா இருக்குது, ஆட்சியாக இருக்கார் சார், உச்சமாக இருக்காருன்னா நம்ம சொன்ன பலனை விட நிறைய நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு திசையோ கேது திசையோ இல்லை சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை புதன் திசையில் கூட நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படினா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எனக்கு நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும்னு கேட்டிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDF கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தரீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு சொல்லியிருக்கிறோம். எனக்கு எதுவுமே தெரியாது சார் ஜோதிட பற்றி அப்படின்னா கூட ஒரு 3 மாதத்துக்குள்ளே கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்குறது. இப்போ நிறைய பேருக்கு ஜோதிடம் தெரியும், 12 ராசி தெரியும், 27 நட்சத்திரம் தெரியும், ஆட்சி வீடுகள் உச்ச வீடு எல்லாம் தெரியும். பட் ஆனால் ஜாதகம் பார்க்க தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி தெளிவாக பார்க்குறது அப்படின்னு ரொம்ப நுணுக்கமான வகையில் ஒரு 3 மாதத்தில் கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சோழி பிரசனம் மூலமாக எப்படி ஜாதகம் பார்க்குறது, தாம்பூல பிரசனம் மூலமாக எப்படி ஜாதகம் பார்க்குறது, ஜாமக்கோல் பிரசனம், அது மட்டும் இல்லாமல் தேவ பிரசனங்கள், அதாவது கோவிலுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனங்கள், அதேமாதிரி நீண்ட காலமாக எங்கள் வீட்டில் கடன் இருக்குது, நீண்ட காலமாக பிரிவினை இருக்குது, நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருக்குது, நிறைய பேருக்கு எங்கள் வீட்டில் திருமணமாகாமல் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அஷ்டமங்கல பிரசனம் எப்படி பார்க்குறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முறைகளும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம்.
படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.